உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் ஆண்டவருடைய சுவிசேஷ வார்த்தைகள் சிலவற்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறேன். அன்புக்குரிய உங்கள் யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நம்ம வசனத்தில் போயிடலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் என்னிலும் இருக்க கடவது. ஹல்லேலூயா. தேவன் மனிதனை படைத்தார், ஆதாம் ஏவாளை படைத்தார். அதை குறித்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் தேவ சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைத்தார் என்று வாசிக்கிறோம். அது கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு அதில் நிறைய விஷயம் இருக்குது. இமேஜ் அண்ட் லைக்னஸ், தேவனை போல. அப்போ தேவனுடைய குணங்களை நாம் பல காரியம் தியானிப்போம். அதில் ஒரு முக்கியமான குணம், அது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். சரிதானே? வசனம் சரிதானா? அப்போ தேவன் பூரண சர்க்குணர். அவர் ஆதாம் ஏவாளை எப்படி படைச்சாராம்? அந்த சர்க்குணத்தில் தன்னுடைய தன்மையிலே படைச்சிருந்தா அப்படி தானே படைச்சிருக்கணும் இல்லையா? அப்போ பூரண சர்க்குணராய் படைத்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் அதுபோல பூரண சர்க்குணராய் மாறிவிடுங்கள். ஏன் படைத்தார்? அவன் கொஞ்ச நாள் இருந்தான், அப்புறம் சாத்தானுக்கு பின்னால் போனான், எல்லா மகிமை இழந்து, ஆசீர்வாதம் இழந்து, குணத்தை இழந்து, சகலத்தையும் இழந்து விட்டான். அது ஆதியாகமம் 3:16 19 வரை உள்ள வசனங்களிலிருந்து நாம் விளங்கி கொள்கிறோம். எல்லாரும் பொல்லாதவர்களாய் மாறிவிட்டார்கள். நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா, மனுஷனுடைய கிரியைகளெல்லாம் நித்தமோ பொல்லாப்பா மாறுற அளவு எல்லாரும் துஷ்டர்களாய் பொல்லாதவர்களாய் சாத்தானுடைய குணவுள்ளவர்களாய் மாறி போனார்கள். உலகமுள்ள நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்துட்டாங்க. ஆதாம் இழந்தது மாதிரி இழந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தேவன் ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்போ உலகத்துக்கு அனுப்பும்போது அதை குறித்து நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் எப்படி வாசிக்கிறோம் பாருங்க. 47, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். 48, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே, மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம், அணிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதில் என்ன புரிகிறோம்? ஆதாமுடைய வம்சத்தில் பிறந்து ஜென்ம சுவாபிகளாய் வந்து சபிக்கப்பட்ட குணங்களோடு நம்ம இருந்தோம். பிறகு ஆண்டவர் நம்மை பல சூழ்நிலைகள் மூலமாக அழைத்து கொண்டு வந்தார், அவரிடத்துல கொண்டு வந்தார். நாம் அவரோடு நடக்கும்போது, நீங்கள் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்தே என்ன வாசிக்கிறோம்? கொடியானது நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இந்த கொடியானது செடியில் நிலைத்திருக்காவிட்டால் வளர்ந்து போவோம், கனி கொடுக்காது. இந்த கொடியானது செடியில் நிலைத்திருந்தால் அந்த செடிக்கு ஏற்ற கனி கொடுக்கும். சரிதானே? அப்போ நம்ம இயேசு ஆகிய செடியோடு இணைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. வானத்துக்குரிய சாயலுடைய ஆண்டவராகிய இயேசு, 2ஆம் ஆதாம்னு வர சொல்லியிருக்கு, அவரை மாம்சத்தில் அனுப்பி அவரோடு நாம் ஒட்ட வைக்கப்படும்படியாய், அல்லேலூயா, இணைக்கப்படும்படியாய் ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கார். நீங்கள் நல்லா கவனிங்க. இயேசுவை ஆராதிக்க வேண்டும் என்ற கொள்கை தான் இப்போ அதிகமாக எல்லா இடத்துலையும் பரவி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிற விஷயம் இப்போ மறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்குறோம். புரியணும்னு நினைக்கிறேன். மற்றவங்க சாமி கும்பிட கோயிலுக்கு போகிற மாதிரி நம்மளும் கூட்டத்துக்கு வரணும், இயேசு சாமியேன்னு கொஞ்சம் நேரம் பாடணும், பல காரியம் ஆடிக்கிட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும். இப்படி தான் இப்போ சபைகளுக்கு நிலமா போயிட்டுருக்கு. ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம் ரொம்ப குறைந்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது மற்ற 28 கடைசி 2 வசனத்தில், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி என்ன செய்யணும், சீசராக்கணுமா பக்தராக்கணுமா? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ இயேசுக்கு சீசராகுதல்
என்கிற அனுபவம் இப்போ ரொம்ப கம்மியாகி கொண்டே வருது. அந்த அனுபவம் தெரியலை. பல சபைகளுக்கு சீசராகுதல்னா என்னன்னு தெரியலை. யோவான் 10:27-28 என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவை எனக்கு பின் செல்லுகிறது, எனக்கு பின் செல்லுகிறது. அப்போ இயேசுக்கு பின்னால் செல்லுகிற அனுபவம் தெரியாத அளவுக்கு இன்றைக்கு குழப்பப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் மனசில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் இயேசுக்கு பின் செல்லும் போது தான், இயேசுக்கு சீசராக மாறும்போது தான் இயேசுவோடு இணைக்கப்பட முடியும். அல்ல அந்த அனுபவம் வரையிலன்னா பாட்டு பாடலாம், ஆடலாம், நல்ல நன்மை தரலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இயேசுவோடு இணைக்கப்பட முடியாது. சீசர்கள் மட்டுமே இயேசுவோடு இணைக்கப்பட முடியும். சீசத்துவத்தின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பல நன்மையெல்லாம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அதெல்லாம் நல்லது தான். ஆனால் அந்த நன்மை எல்லாம் வீடு வாங்கியிருக்கலாம், கார் வாங்கியிருக்கலாம், வேலை கிடச்சிருக்கலாம், என்னெல்லாமோ நடந்திருக்கலாம், எல்லாம் நல்லது. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு போனோன்னா இயேசுவோடு இணைக்கப்பட வேண்டும். இயேசுவை பின்பற்றுகிற சீடர்களாக மாற வேண்டும். இயேசுவன் தன்மை சாயல் நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. இல்லாமல் நன்மை எல்லாரும் வாங்கிடலாம், மற்றவனும் வாங்குவான், நம்மளும் வாங்கிடுவோம். இது பரலோகத்துக்கு வராது. கண்ணை மூடினோடனே இங்கே எல்லாம் ஸ்டாப், முடிஞ்சிடும். அப்போ கிறிஸ்துவோடு உள்ள நம்முடைய ஐக்கியம், அதன் மூலமாய் நாம் அடைந்த அனுபவங்கள் நம்முடைய உள்ளான மனுஷனிலே ஸ்டோர் ஆகுது. உள்ளான மனுஷன்னா என்னது? 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. அல்லேலூயா. இந்த சரீரம் வாடி போயிடுது, ஒரு நாள் எல்லாம் போயிடும், தெரிஞ்சது தான். இந்த சரீரத்துக்காக ஆண்டவர் நம்ம அழைக்கவில்லை. ஆத்மாவில் உள்ளான மனுஷனில் கிறிஸ்துவின் தன்மைக்கு சாயலுக்கு ஏற்ப நாம் வளர்ந்து பூரணப்படும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசுவோடு இணைந்து நடக்கும்போது அவருக்குள்ளே இருக்கிற தன்மைகள் நமக்குள்ளே வருகிறது. நம்முடைய ஆத்மா அந்த சாயலுக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாய் அது மறுரூபப்பட்டு கொண்டே வருகிறது, வர வேண்டும். அதுதான் சபைக்கு அனுபவம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பூரண சுவிசேஷ சபையினுடைய அனுபவம் என்னது? அந்த கிறிஸ்துவின் தன்மையை உருவாக்குவது. நீங்கள் கலாத்தியர் 4 அது 19வது வசனமா, அது பவுலடியார் இப்படி சொல்வார், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். என்னது? கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகணும். அந்த வார்த்தை புரியுதா? அவரை எங்கேயோ நிறுத்திட்டு கும்பிடு போட்டுட்டு போகிற விஷயம் இல்லை. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிறிஸ்து உருவாக வேண்டும். கிறிஸ்துவின் தன்மை உருவாகணும், கிறிஸ்துவின் சாயல் உருவாகணும். இப்படி உருவாகி அது வளரணும். நீங்கள் இந்த சபையை எபேசியர் அடிக்கடி வரும்போதெல்லாம் சொல்லுதான், எபேசியர் 4:11 தேவகுமாரனாக இயேசுவை பெற்றும் விசுவாசத்திலும் அன்பிலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவன் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் சபை சீர்திருந்தணும், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சபை பக்தி விருத்தி அடைவதற்காக அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள் 5 விதமான ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுது? நாம் என்ன குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமில்ல. நிறைய காற்று அடிக்குது இல்லையா? யூடியூப்பில் அப்படி இப்படியெல்லாம் நிறைய அடிக்குது. ஓகே, காற்றுகளினாலும் நீங்கள் அங்கேயும் இங்கே அலைஞ்சிக்கிட்டு வண்டியும் காரம் எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டு நடக்காமல் அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருகிறவர்களாக இருக்கும்படி சபையை வைத்தார். அல்லேலூயா. ஒரு பிள்ளையை பார்த்து அதை வளர்த்து சோறு கொடுத்து அடி கொடுத்து சட்டை போட்டு படிப்பை கொடுத்து அதை வளர்த்து ஆளாக்கும் இல்லையா? இது இந்த வேலை தான் சபை செய்யுது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து கிறிஸ்துவை நமக்குள்ளே உருவாக்கி அந்த கிறிஸ்துவின் தன்மையை பூரணப்படுத்தி அந்த கிறிஸ்துவ இருக்கிற இடத்துல கொண்டு சேர்க்கணும். அல்லேலூயா. இதுதான் சபைக்கு வேலை. நிறைய சுவிசேஷ கூடுகள், பல ரீதியில் கோபுரங்கள், கட்டடங்கள், வீடுகள், கூடுகள் எல்லாம் நிறைய இருக்குது, உலகத்தில் இருக்குது. உங்களுக்கு தெரியும். அதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசலை, கிறிஸ்துவின் சபையை பற்றி பேசுகிறோம். அல்லேலூயா. அப்போ சபையில் கிறிஸ்துவை ஒவ்வொருவருக்குள்ளே உருவாக்கவும் அதை பூரணப்படுத்தவும் 5 விதம். அந்த ஊழியக்காரோட வேலை என்னது? கிறிஸ்துவை தான் உருவாக்கணும். எதை உருவாக்கணும்? நமக்குள்ள கிறிஸ்துவ உருவாக்கணும். இப்போ சபையில் ப்ராக்டிக்கலாக ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, அதிகமாக இந்த பழைய ஏற்பாட்டு கேரக்டர்ஸ், தாவீது, ஆபிரகாமு, யாக்கோபு, பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு, இந்த காரியங்கள் அதிகமாய் பேசப்படுது. அவரெல்லாம் நல்லவர்கள், நீதிமான்கள், அவருடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல பாடங்கள் நமக்கு இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மை ஆண்டவர் அழைத்தது
அது சாலமனுடைய மாதிரியிலையோ யாக்கோபுடைய மாதிரியிலையோ தாவீதுக்கு சாயல்ல வளருது கலைக்கல, சரிதானே? இந்த வேறுபாடு தெரியணும். அதில் நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை எடுத்துக்கலாம், ஒரு அளவு எடுத்துக்கலாம். ஆனால் நாம் இயேசுவின் சாயலில், தன்மையில், குணத்தில் வளரதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது நம்முடைய எல்லா செய்திகளும், இங்கே இருக்க செயல்பாடுகளும், எபேசியர் 2:20 என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக கிறிஸ்து மூலக்கல்லாக இருக்கிறார். ஒரு வீடு கட்டும்போது மூலக்கல் வைப்போம் இல்லையா? 2 மூலக்கல், அதுதான் இயேசுனுடைய போதனையும் மாதிரியும். அடுத்து அந்த 2 கடையில் ஒரு நூல் கட்டுது, அதுக்குள்ள மற்ற கல். இதுதான் அப்போஸ்தலருடைய போதனை, இதுதான் சபையினுடைய அஸ்திபாரம். இயேசு சொன்னது செஞ்சது, அப்போஸ்தலர் சொன்னது செஞ்சது, இந்த அஸ்திபாரத்தில் இருக்கணும். இதுக்கு ஏற்ப பல ஏற்பாட்டில் கடந்து வந்த பாதை, அது கடந்து வந்த பாதை தான், அது திரும்பி போக வேண்டிய பாதை கிடையாது. அல்ல இல்லையா? பல வேளை இப்போ பிரசங்கம் பண்ண பார்த்தா நேரம் இங்கே ஆரம்பித்து அங்கே கொண்டு முடிச்சிருவா போல இருக்குது. அப்படியெல்லாம் செய்ய முடியாது. எப்படியெல்லாம் நீங்கள் செய்தி எங்கெல்லாம் கேட்கணுன்னு எனக்கு தெரில. அங்கேருந்து கடந்து வந்தோம், எங்கே வந்துட்டோம்? அது எபிரேயர் 11 அதிகாரமா? அது என்ன சொல்லுது? 11:9 நாம் சியோன் மலை நடத்திற்கும் தெளிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை இடத்திற்கும் வந்து 11 அல்ல இல்லையா? வந்து சேர்ந்தீர்கள், வந்து சேர்ந்தீர்கள். அங்கேருந்து வந்து ஆதாமிலிருந்தே ஆரம்பிச்சுட்டு வந்து இப்போ வந்து எங்கே சேர்ந்துட்டோம்னா இயேசு இருக்கிற தேவாட்டுக்குட்டி. எபிரேயர் ஹல்லேலூயா 12 படிங்க. சரி, அது ஓகே. பரம எருசலேம் இடத்திற்கும் தூதர் இடத்திற்கும் புதர் பேரானுடைய சர்வ சங்கமாக நீதிமா சொல்லுங்க, ஆவின் இடத்திற்கும் தேவன் இடத்திற்கும் நீதிமான்களுடைய ஆவி இடத்திற்கும் மத்தியஸ்தராகிய இயேசு இடத்திற்கும் பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படுகிற ரத்தத்திற்கும் வந்து, அப்ப இயேசுவின் ரத்தத்திடத்துல வந்து சேர்ந்தீர்கள், சியோன் மலைக்கு வந்து சேர்ந்தீர்கள், பரம எருசலேமுக்கு வந்து. சரியா? பூலோக எருசலேம்ல இருந்து பரம எருசலேமுக்கு, ஆட்டுக்குட்டி வெள்ளாட்டுக்கட்டியின் ரத்தத்திலிருந்து தேவாட்டுக்குட்டியின் ரத்தத்திற்கு அல்ல இல்லையா வந்து சேர்ந்தீர்கள். ஆரம்பிச்சோம் அங்கே, ஆதாம்லேருந்து ஆரம்பித்து வழியா வந்து இங்கே வந்து சேர்ந்து, அப்புறம் இங்கே வந்துட்டு எதுக்கு திருப்பி அங்கே போறிய? அல்ல இல்லையா? புரியலையா? எப்படி திருப்பி போகிறது? வந்த பாதையை நினைக்கலாம், அப்படி வந்தோம், வந்த வழியில் இதெல்லாம் நடந்தால் கொஞ்சம் சிந்திச்சுக்கலாம். நீங்கள் வந்த பிறகு இனி நீங்கள் எங்கே போனோம்? கிறிஸ்துவை நோக்கி. எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஒரு தனி பாதை. இது ஒரு தனி பாதை. உலகத்துக்கு பாதை வேறு, மற்றவர்களுடைய வாழ்க்கை வேறு, நம்முடைய பாதை வேறு. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இது ஒரு தனித்தன்மையான பாதையில் யாரை நோக்கி ஓடணும்? இயேசுவை நோக்கி. ஆபிரகாமை நோக்கி ஓட முடியாது, நீ தாவீதை நோக்கி ஓட முடியாது. ரொம்ப சில இது சூழ்நிலையில் அது கொஞ்சம் ஓவராகவே போயிடுது, ரொம்ப தலைகளாயிருது. நான் ஒரு முறை ஒரு சபைக்கு நான் செய்தி சொல்ல போனேன். அதுக்கு முன்னே ஒரு சங்கீதம் சொன்னாங்க. என்ன சங்கீதம்னா 137 சங்கீதம் நினைக்கிறேன். அந்த சங்கீதம் சொல்லுது, பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போனவளே, நீ எனக்கு செய்தது போல உனக்கு செய்கிறவன் பாக்கியவான், உன் பிள்ளைகளை கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இது எப்படி இருக்குது? இதுக்கு இயேசுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? நமக்கு சங்கீதத்தில் நல்ல சங்கீதம் இருக்குது, வேண்டான்னு சொல்லலை. அதை கொஞ்சம் நேரமே படித்து தியானித்து சபைக்கு இயேசுவன் அஸ்திவாரத்தில் என்ன கொடுக்கலான்னு யோசிச்சிருக்கணுமா வேண்டாமா? அது ஒன்றும் சிந்தை கிடையாது. இது என்னது? ஒரு கன்னத்தில் அடித்தவனுக்கு மறு கன்னத்துலேயும் காட்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. குழப்பி விட ஜனங்கள் குழம்பி போவார்கள். எப்படி போகிறது பிரசங்கியார்? இன்னொரு இடத்துல இது மாதிரி ஒரு சங்கீதத்தை வாசித்தாங்க, அதில் இடையில இப்படி சில வேறு வசனங்கள் வந்துட்டு, அப்போ அந்த அது பிரசங்கியாரதுக்கு விளக்கத்தை சொன்னார். விளக்கத்தை சொல்லும்போது ஞானமாக ஒரு காரியம் செய்தார். இங்கே இப்படி சொல்லி இருக்கிறது, நாம் அப்படி செய்யக்கூடாது, நமக்கு இயேசுநாதர் இப்படி படித்தது வந்திருக்கார். வாசித்தது ஒன்று, விளக்கம் கொடுத்தது குழப்பமாக இருக்குது. எதுக்கு இப்படி சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு தெரில. ரொம்ப சங்கடம். இன்னொரு சபையில் நான் பைபிள் ஸ்டடி எடுப்பேன், அவர் வேற ஒரு பிரசங்கியார் வந்தார். அப்போ நான் சொன்னேன், சரி 1 மணி நேரம் நான் பைபிள் ஸ்டடி எடுப்பேன். அவர் முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் பேசட்டு, நான் 2வது 1/2 மணி நேரம் பேசுகிறேன். அவர் பேச சொன்னால், அவர் எங்கேயோ பழையப்பட்ட இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அவன் தன் கை பட்டயத்தோட ஒட்டிக்கொள்ள மட்டும் மற்றவர்களுடைய தலையை வெட்டினான், ஒரு பலமான ஈட்டி வச்சிருந்தான், இத்தனை பேரை கொன்றான் அப்படின்னு. அந்த எனக்கு சகிக்க முடியல. அல்ல இல்லையா? என்னப்பா இயேசுவை பின்பற்ற சபையில் இது எப்படி? ரொம்ப சங்கடம். சரி, அவர் அந்த பிரசங்கத்தை முடிக்கவே இல்லை, இறங்கி போயிட்டார். நான் பிறகு பேசும்போது திருத்தினேன், எப்பா நம்ம இப்படி தான் இருந்தோம் பழைய காலம்,
இப்போ இயேசு பின்னால் வந்துட்டோம். நம்ம இயேசு சாயல், இயேசுவின் தன்மை, கனியில் போகிற அழைக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பின்மாற்றி போயிடப்படாதுன்னு கொஞ்சம் மூடி பொதிஞ்சு எடுத்து சமாளிக்கணுமே. அல்ல இல்லையா? புரியுதா நான் சொல்லுது? ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற சபையில் எனக்கு தலைகீழான சூழ்நிலை போய் ஆவியின் சிந்தைக்கு பதில் மாம்ச சிந்தை நுழைந்து கொண்டிருக்கிறது. அல்ல இல்லை, இதை நாம் விழிப்பாக இருந்து கொள்ள வேணும். கிறிஸ்துவே மையப்படுத்தணும். அவருடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தை, அவருடைய மாதிரி. யோவான் 10:27-28, என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கு, என் சத்தத்துக்கு செவி. அவ எனக்கு பின் செல்லுது, எனக்கு அவைகளை தெரியும், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை. அப்போ இயேசுவின் சத்தம், இயேசுவின் சத்தம். இந்த வித்தியாசத்தை விளங்கி கொள்ளுங்க. அது எபிரேயர் 1:1 சொல்லியிருக்கு இல்லையா? பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். சொல்லியிருப்பேன் முன்னால. அல்ல இல்லை, பிதாக்களுக்கு பேசினார். இப்போ இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலம் நமக்கு பேசினார். சரிதானே? அப்போ இயேசு உங்களுக்கு விரட்டுறதுக்கு இயேசு வேணும், நோய் போகிறதுக்கு இயேசு வேணும், வேற காரியத்துக்கெல்லாம் இயேசு வேணும். அப்போ வாழ்க்கையில் வாழறதுக்கு யார் வேணும்? தாவீதா வேணும், ஆபிரகாமா வேணும். பின்ன தாவீதுக்கு பேரை சொல்லி விரட்டுங்களா? அல்ல இல்லையா? நான் இப்படி தான் சவாலாக கேட்டுருவேன். பின்ன கூப்பிடுங்க. சில பிரசங்கிமார் ஒரு 3/4 மணி நேரம் தாவீது அங்கே போனால், நான் ஆபிரகாம் இங்கே வந்தான்ல ரொம்ப பேசிட்டு நான் கொஞ்சம் பேசணும். எனக்கு ஆண்டவர் அனுமதி தந்திருக்கிறார். கடைசியில் நான் ஜெபிப்போம், எழும்பி நிற்போம். இதோ இயேசு வந்திருக்கிறார், அங்கே நிற்கிறார், இங்கே நிற்கிறாருன்னு சொல்லுவாங்க. நான் கிண்டலாக கேட்பேன், தம்பி இவ்வளவு நேரம் ஆபிரகாம் பற்றி தானே பேசினானே, தாவீதை பற்றி தானே பேசினா, இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை பேசலை, அவரை பற்றியும் பேசலை, அவருடைய வசனம். அப்புறம் எப்படி அங்கே இயேசு வருவார்? ஆபிரகாமை கூப்பிடணும். அல்ல இல்லை, கிண்டல் பண்ணி விட்டுருவேன். அல்ல இல்லையா? கொஞ்சம் பொறுப்பாக நடக்காண்டாமா? இயேசு இருக்கிற இடத்துக்கு போனோம், இயேசுவின் சாயல் அடையணும்னு வந்தால் ஓகே. இப்படியெல்லாம் சபையெல்லாம் குழப்பங்கள் வரும், அதை நாங்கள் திருத்துவோம். அப்படி செய்யாத, இயேசுவே மையப்படுத்து. எத்தனையோ விஷயம் அவருக்குள்ளே இருக்குது. சரி, அப்போ இயேசு சொன்ன அது யோவான் 14:23, யோவான் 14:23, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால், என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான், அவனிடத்தில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் வந்து அவனோட வாசமன். அப்போ இயேசு மேலே ஒருவர்களுக்கு அன்பு இருந்தால் என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எல்லாம் பிரசங்க மாதிரி சொல்லுது என்னன்னா, இயேசுக்கு மேலே அன்பு இருந்தால் டேடி, மம்மி, உயிரே இப்படி எல்லாம் போட்டு பாட்டு பாடணும், அவருக்கு சந்தோஷம் வரும். நான் கேட்கட்டா, எனக்கும் பேர பிள்ளைகள் இருக்குது. நம்ம பிள்ளைகள்கிட்ட இல்லை இங்கே வாழை நினச்சோன்னா பையன் அங்கே போவான், ஒரு பிராயம் வர ஓகே, அதுக்கு பிறகு எல்லாம் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்சது தானே. அப்புறம் சொல்லுவாவ பெருசங்கார பய சொல்லு வழி இல்லை, பெருசங்கார குட்டி சொல்லு வழி இல்லை, சொல்லு வழி இல்லை. அப்போ பிள்ளைகள் சொல்லு வழி இல்லாமல் இருந்தால் நமக்கு சந்தோஷம் இருக்குமா? சொல்லுங்கள், ஒன்றும் கேட்கறது கிடையாது. ஆனால் நம்ம ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு மாலையை வாங்கிட்டு, அந்த முக்கிலேருந்து ஒரு மாலையை வாங்கிட்டு வந்து நம்ம களத்தில் போட்டு கொஞ்சம் சாம்பிராணியம் கொளுத்தி, செல்லம்மா பொன்னம்மா தங்கப்பா பொன்னப்பான்னு சொல்லி பாடிட்டு இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுமா? நீங்கள் என்ன சொல்லுவ? கள்ளா கூட்டி. ஒரு வார்த்தை கீழ்படியது கிடையாது. ஒரு வார்த்தை செல்லம்மா என்ன வந்தியா, பொன்னம்மா என்ன வந்தியா, கோவம் வருமா? வராதா? கோவம் தான் வரும். அப்போ அவருக்கு சாயல நம்ம படைச்சிருக்கு, இப்போ அவருக்கும் அதே குணம் தான் இருக்கும். அல்ல இல்லையா? இல்லை, நான் சொன்னதை செய்யுங்கப்பா, கேளுங்கன்னா இப்படியே கூப்பாடு, இப்படியே ஆடி ஆராதிப்போம், பாடி ஆராதிப்போம். எங்கே எல்லாமோ லட்சண கட்ட லெவலில் போகுது, அதை வளர்க்க முடியலை. சோஷியல் மீடியாஸில் எல்லாம் வருது. சரி, இப்படி எல்லாம் போகாதுங்க. சரியா? உங்களுக்கு இயேசு இடத்துல அன்பு மரியாதை உண்டுன்னா, அப்பா பொன்னப்பா நான் என்னப்பா செய்யணும்? அல்ல இல்லை, பவுல் கேட்குறான் இல்லையா, சவுல் கண்ணு குருடாய் கீழே விழுந்தவர், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய? கண் இருந்தால் சரி வராது, சில வேளை கண்ணை பிடுங்கினா தான் அப்படி தோணும் இல்லையோ? அப்போ கண்ணை பிடுங்கணுமோ? கண்ணை பிடுங்காமலே கேட்டால் நல்லது இல்லையா? சரி, அப்போ நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்னு கேட்டான். நீ போ, உனக்கு வேண்டியது ஏற்பாடு பண்ணியிருக்கு, அங்கே போ. அவன் கேட்டான், கீழ்ப்படிஞ்சான், பெரிய ஊழியக்காரன் ஆகிட்டான். அல்ல இல்லையா? அப்போ நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கிற அனுபவம் கண்டிப்பாக இருக்கணும். நான் உண்மையை சொல்லுகிறேன், இந்த காலத்தை மாதிரி உலகம் தோன்றினதிலிருந்தே தேவனுடைய வார்த்தையை தம்முடைய திருக்குமாரன், ஒரே குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அனுப்பி அவர் பேசின வார்த்தைகளை பதிவு செய்து அதை நம்ம மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வீடுகளில் இப்போ எத்தனையோ பைபிள் இருக்கு இல்லையா? இந்த அளவு ஒரு காலமும் நடந்தது கிடையாது. அல்ல இல்லை, யாராவது பிரசங்க வேறு பேரசினாதான் உண்டு, அவைய பேசுறது தான் உபதேசம் உண்டு இருந்து. இப்போ எல்லாம் கையில் தந்தா இதை தூக்கி தூர போட்டுட்டு ஆளுவ வண்டியங்காரம் எடுத்துக்கிட்டு அங்கே போனால் இங்கே போனால் அங்கே விடுதலையின் கூட்டம், இங்கே கட்டை விழுக்கிற கூட்டம் இல்லையா? அப்போ ஆண்டவர் பாப்பாரு கொள்ளாமல் நான் இத்திரையை எழுதி கையில் கொடுத்து என்ன தேடலை யாரும்?
அவங்களுக்கு வேறு ஆளுகள் தான் வேணும், சாபம் வந்துடும். கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் நாட்டேர் பேரேன் சொல்லிடுவேன் முன்னால். அப்போ கிறிஸ்தவ குடும்பத்துக்கு சாபத்துக்கு வேறு பாவமே செய்யாண்டான். இது ஆண்டவருடைய வார்த்தைன்னு தெரியும் இல்லையா? பரிசுத்த வேத ஆகமம் எழுதியிருக்குல்ல, அதுலேயும் இயேசுநாதருடைய வார்த்தையே தெரியும். இது தெரிஞ்ச உடனே படிச்சிட வேண்டியது தானே. அதை என்ன சொல்லியிருக்கிறீர்? நான் அப்படி படித்து தான் அந்த சூழ்நிலைக்கு வந்தேன். நல்ல தைரியமாக ஆண்டவர் இருந்த அதிகாரம். இது முதல் விஷயம். ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்துரு, வேறு வழியே கிடையாது. இப்போ ஜோம் பண்ணி பார்க்க பிரசங்கியாரு, நீ என்னத்துக்கு ஜோம் பண்ணா? ஜபத்தை நடத்திட்டு மரியாதையாக படி. முதல்ல கிறிஸ்தவ குடும்பங்களில் நாங்கள் செபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், 21 நாள். அதை நடத்து, முதல்ல இதை படி. இத்தனை வரி ஆனப்புறம் இதை படிச்சல இல்லையா? இதை படி. இதில் என்னெல்லாம் செய்யணும், டூ அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு, அதை முதல்ல கரெக்ட் பண்ணும். இந்த பரிசுத்தாவினுடைய விஷயத்துக்காக நாங்கள் நடத்துவோம். இயேசு அறியாத புதிய சூழ்நிலையில் கூட்டங்கள் நடத்தும் போது கொஞ்சம் ஈஸியாக பரிசுத்தாவி வந்துடும் பாருங்க. கிறிஸ்தவ குடும்பங்கள், அது பெந்தேகோஸ்தா இருக்கட்டும், சிஎஸ்ஐயா இருக்கட்டும், இந்த சூழ்நிலையில் உள்ள மக்கள் வந்து அவங்களுக்கு ஈஸியாக பரிசுத்தாவி கிடைக்காது. நான் அப்போ ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே பல வசனங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லி டெக்னிக்காக சொல்லி அழகாக கொண்டு போனாலும் நடக்க மாட்டேங்குதுன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லார், லே கொஞ்சம் வரியமாக அந்த பொத்தம் அவைய வீட்டில் இருக்குது, முதல்ல நான் சொல்லு, அதை வாசித்து பாத்திர சொல்லு, செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய சொல்லு. அல்ல இல்லையா? புரியுதா நான் சொல்லுது? அதாவது பரிசுத்த ஆவியை குறித்த அந்த வசனம் என்ன சொல்லணும்னா, அது லூக்கா 24:49, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரை அது ஒரு பெலன், அது ஒரு பெலன். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து. அப்போ நமக்கு ஒரு பெலன் வேணும், இதுக்கு தான் பரிசுத்த ஆவி. அப்போ இப்போ இருக்க பெலன்ல நாம் செய்யக்கூடிய நிறைய காரியம் இருக்கு. புரியுதா நான் சொல்லுதே? இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மனோபலன், வாழ்க்கை பலத்தில் நம்ம செய்யக்கூடியது என்னெல்லாம் உண்டோ அதை செய்து முடிச்சிரு. அல்ல அதுக்கு பிறகுதான் இனி அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா கூடுதல் பலன் வேணும். அப்போ எனக்கு பலனை நான் கொடுப்பேன். அநேகர் இதை செய்யாமல், செய்ய வேண்டிய பேசிக் மேட்டர்ஸ் அதை கூட செய்யாமல் இருந்துக்கிட்டு பலனை தரும், உன்னத பலனை தரும். அவர் கேட்பார், ஏற்கனவே உனக்கு கொஞ்சம் பலன் தந்திருக்கேன் இருக்குல்ல, ஒருத்தருக்கு ஒரு பலன் இருக்குல்ல, அந்த பலத்தில் செய்ய வேண்டியதை செய்து முடி, அதுக்கு அந்த புறம் தேவையானது தரும். சரி, இப்போ பலத்துக்கு செஞ்சாச்சு, இனி வேற பலன் கொடுத்தாதான் இதுக்கு அடுத்த லெவலுக்கு. இது ஒரு ப்ராக்டிகல் இஷ்யூ. புரியுதா? சரி, புரிஞ்சுருங்க. அப்போ இப்படி நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். ரெண்டாவது வார்த்தை, என் ஆடுகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஃபாலோயிங் ஜீசஸ். ஓகே, இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இயேசுவை பின்பற்றுதல். 1 பேதுரு 2:21 அந்த கடைசி என்ன சொல்லுது? அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி மாதிரியை வச்சு போனார். என்ன சுவடு? அவர் நடந்த அதே மாடல். 1 யோவான் 2:6, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். இதில் இதுக்கு மேலே உங்களுக்கு வழக்கம் வேண்டாம் இல்லையா? அடுத்தது இயேசுவனுடைய மாதிரி. உன் வாழ்க்கையில் இயேசுவன் வார்த்தை இருக்கான்னு பார்த்துக்க. வார்த்தைன்னா எல்லாம் மத்தேயுவிலேருந்தே நீங்கள் படிச்சிடணும். அது இயேசுவன் வார்த்தை மட்டும் கிடையாது. மத்தேயு 28 கடைசி 2 வசனத்தில் என்ன சொன்னார்? சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம். அப்போ பேதுரு சொன்னது, யாக்கோபு சொன்னது, யோவான் சொன்னது எல்லாம் இயேசு சொன்னது தானே. அவர் சொன்னது தானே இவ சொல்லியிருக்கணும். தப்பாக சொல்லப்படாது இல்லையா? இதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ இயேசுவும் அப்போஸ்தலரும் சொன்னது என்னன்னு பார்த்து அவர் சொன்னதை முதல்ல செய். அவர் காண்பித்த மாதிரியே செய். அது யோவான் 13:15, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன், என்னுடைய மாதிரியின்படி செய்தால் பாக்கியவான்கள். இது இருக்கான்னு பார்த்துக்க. இல்லைன்னா நீங்கள் எந்த கூட்டத்துக்கு போனாலும் எந்த தொழுகை நடத்தினாலும் இந்த ஆண்டவர் தான் அங்கே வரணும். அல்ல இல்லையா? அவர் பார்த்துட்டே இருப்பார். ஓ அங்கே போட்டுட்டு அங்கே விட்டுட்டு இங்கே வந்தியோ, அவர் தெரியாது அவருக்கு. எங்கே போனாலும் இவர் தான் வரணும். அதனால் தயவு செய்து இதை நீங்கள் செய்யணும். இது ஒரு சபைக்கும் சங்கத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் பேசலை, அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரு சபையை வச்சுருக்காரு, எல்லாருக்கும் ஒன் காட், ஒன் கிரைஸ்ட், ஒன் ஸ்பிரிட், எல்லாம் ஒன்று தான். இது இருக்கான்னு நீங்கள் முதல்ல பார்த்துடணும். இல்லைன்னா இதுக்கெல்லாம் பெரிய பிரசங்கம், இதுக்கு நான் 3 வருஷம் கோர்ஸ் படிக்கணுமா? உங்களுக்கு தன்னால் வாசித்தா தெரியாதா? உடனே தெரியலன்னா பாஸ்டர்மார்ட்ட கேளுங்க, இல்லைனா ஜோம் பண்ணுங்க. உடனே அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. நீங்கள் இன்னும் ஜோம் பண்ணுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ ஃபாலோயிங் ஜீசஸ், இயேசுவை பின்பற்றுறது அனுபவம் இருக்காங்கிறத மிக மிக முக்கியத்தில் நீங்கள் பார்க்கணும். நான் ஒரு தனிப்பட்ட சபையை வச்சு பேச மாட்டேன். ஏன்னா அப்படி பேசணும், அது அப்படியோ இது இப்படியோ ஒன்றும் வேண்டாம். நீ இயேசுநாதர் அப்போஸ்தலன் சொன்ன நடந்து பரலோகத்துக்கு போய் சேர்ந்துரு போகிறோம். அல்ல இல்லையா? அதை எதையும் சொல்லு என்னத்துக்கு? அவர் சரியில்லை, அவர் சரியில்லை. இயேசுநாதர்கிட்ட ஏதாவது குழப்பம் உண்டோ? இல்லை இல்லையா? அவருக்கு அடிச்சு வட்டிலே நடந்துரு. அல்ல இல்லையா?
இந்த சாக்கு போக்கு சொல்லு எனத்துக்கு எல்லா மக்களுக்குள்ள பேய போடுவதாக்க. ஆனால் நான் பல சூழ்நிலையில் சுவிசேஷம் பண்ணனால என்னட்ட சொல்ல பிரசங்கியாரே, ஆமாம் நீங்கள் ஒன்று சொன்னால் சாத்தா இங்கேருந்து வேற ஒன்று சொல்லு. ஆனால் ஃபோன்லேயே சொல்கிறாங்க என்கிட்ட. நீங்கள் பேசிட்டு என்கிட்ட இப்படியெல்லாம் கேட்பாங்க, நான் ஃபோனில் மணிக்கணக்காக பேசணும். நீங்கள் பேசிகிட்டு இருக்கவள சாத்தா மறுபக்கம் வேற மாதிரி சொல்லு, அதை கேட்காத எல்லாம் பேசணும். அப்படி எல்லாம் ஆள் உண்டு. அப்புறம் மனம் திரும்பி குணப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து நல்லா இருக்கா இல்லை இல்லையே, எல்லா பேயும் விரட்டியாச்சு. சரி அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த இயேசுவின் வார்த்தை இதில் பிரச்சனை இல்லை, உங்களை வழி மறைச்ச முடியாது. இயேசுவின் வார்த்தை இருக்கா, மாதிரி இருக்கா, அப்போஸ்தலருடைய வார்த்தை இருக்கா, மாதிரி இருக்கா, நீங்கள் பார்த்துடுங்க. இந்த மாதிரியில் நடந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவின் தன்மை சாயல் நமக்குள்ளே வர முடியும். அது யோவான் 15:3 நினைக்கிறேன். என்னுடைய உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அல்ல இல்லையா? அவருடைய உபதேசத்தினாலே. ஆமாம். அப்போ இயேசுவின் உபதேசம் தான் நம்ம இயேசுக்கு ஏற்ற பரிசுத்தம் கொண்டு வரோம். பழைய ஏற்பாட்டு விஷயங்கள் அந்த அளவு கொண்டு வராது. அது கடந்து வந்த பாதை, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கே தான் பூரண பிரமாணம் இருக்கிறது. இதை மறந்துடாத, குழப்பாத. சரி, ரெண்டாவது அது ரோமர் 8:9 அந்த கடைசி பின்பகுதி. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ தேவன் தம்முடைய ஆவியை இயேசுவுக்கு கொடுத்தார், அளவில்லாமல் கொடுத்தார். அந்த ஆவியினால தான் அவர் பேசினார், அந்த ஆவியினால தான் எல்லா காரியம் செய்தார் என்பது நமக்கு தெரியும். அப்போ கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆவி நமக்குள்ள வந்தாதான் அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வரும். ஹல்லேலூயா. புரியுதா? த சேம் ஸ்பிரிட், அதே ஆவி நமக்குள்ள வந்தாதான் அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வர முடியும். அப்போ இப்போ என்ன அடுத்த கட்டம் என்னது? கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அதே ஆவியை நாம் அடைந்தோமா? ஹல்லேலூயா. இது அடுத்த விஷயம். இயேசுக்குள்ளே அந்த ஆவி இருந்தது. சீஷர்கள்ட்ட சொன்னார், நீங்கள் எருசலேம் மட்டும் போயிடாதுங்க, இந்த வெள்ளம் வந்த பிறகு நீங்கள் போனால் போதும்னு சொன்னார். அது அப்போஸ்தலர் 1:14 இயேசுவின் தாயாகிய மரியாள் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இருக்குதா? அப்போ இயேசுக்கு வேணும், அப்போஸ்தலர்களுக்கு வேணும், மரியாவுக்கு வேணும். உங்களுக்கு வேண்டாமா? உங்களுக்கு என்ன தோணுது பார்த்துக்கிட்டோம். அவைகளுக்கு எல்லாம் வேணும்னா நமக்கும் வேணும். இந்த கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், இந்த ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. 14 ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுறார்களோ அவங்க தான் தேவ பிள்ளைகள். அல்ல. இங்கே ஒரு முக்கியமான காரியம் சொல்கிறேன். நான் சர்ச்சை சொத்திட்டியா பாரம்பரியெல்லாம் ரொம்ப பார்த்துட்டு வந்தவன். பொதுவாக அங்கே என்ன சொல்வாவேன்னு சொன்னால், நான் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன், அதனால நான் தேவ பிள்ளை ஆகிவிட்டேன். வசனம் இருக்குது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தாருன்னு இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்படி நீ வீட்டார் ரட்சிக்கப்படிலாம் இருக்குது. ஆனால் இது வந்து டைட்டில் வசனம். என்ன வசனம்? தலைப்பு வசனம். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறது தலைப்பு வசனம். அடுத்தது என்ன செய்யணும்? அந்த குமாரன் என்ன சொல்லியிருக்காரு, என்ன செஞ்சிருக்காரு, அதெல்லாம் பார்க்கணும்ல. அப்போ தானே அந்த விஷயம் முழுமை பெறும். இல்லை, நான் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன், இல்லை நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் தேவ பிள்ளை, அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையே. அப்படின்னா பிசாசுகள், நீங்கள் லூக்காஸ் விசேஷத்தில் வரும்போது பிசாசுகளும் 4:41 பிசாசுகளை இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அலறி ஓடிட்டு என்ற சம்பவம் இருக்கு இல்லையா? ஆமாம். 8:28 லேகியோன் 6000 பிசாசு இயேசுவை தேவனுடைய குமாரனை உமக்கு எனக்கும் என்ன. அப்போ பிசாசுகளும் சொல்லுது இயேசுவை தேவனுடைய குமாரன், நம்மளும் சொல்லிக்கிட்டோம் இயேசு தேவகுமாரன். நமக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. உண்மையை சொல்கிறேன், இந்த அனுபவங்களால் யாரும் தேவ பிள்ளை ஆக முடியாது. இது வந்து தொடக்கம், அதுக்கு டைட்டில் வசனம். அடுத்தது அதுக்கு பின்பற்றது எப்படி சொன்னது என்னன்னு நீங்கள் வந்தால் தான் தேவ பிள்ளை ஆக முடியும். சரி, எப்படி இருப்பின்னா ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் பல சூழ்நிலையில் செய்ய சொல்கிறேன். இதை செஞ்சால் தேவ பிள்ளை ஆயிடுவாய், இதை கடைப்பிடிச்சா தேவ பிள்ளை ஆயிடுவாய், உனக்கு அங்கே பேர் எழுதப்படலாம், பல தகவல்கள் அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்ப சபைகளில் சொல்கிறாங்க. இப்போ நான் எல்லா சபைக்கும் அதிகாரபூர்வமாக ஒரு செய்தி நான் சொல்லணும், அதை இப்போ சொல்லிடுறேன். நீங்கள் இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரையேறினார், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் சொன்னாரா? அவர் பிறந்ததே பரிசுத்த ஆவியினாலதானே, வல்லமையினாலதானே பிறந்தார். 12 வயசில் இருக்கும்போதே நான் பிதாவுக்கு அடுத்தவர்கள் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாரா இல்லையா? கேட்டார்ல. யோசேப்பு எனக்கு அப்பா இல்லைன்னா சொல்லிட்டார்ல. சரி, இப்போ இவர் என்னுடைய நேசகுமாரன் சாட்சி கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி சாட்சி, பரிசுத்த ஆவியா இறங்கி சாட்சி. ஓகே, அப்போஸ்தலர் 5:32 இயேசுவன் உயிர்த்தெழுதலை குறித்து பேதுரு சொல்றார்.
இந்த உயிர்த்தெழுதல் சங்கதிகளுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். அடுத்த வார்த்தை என்னது? தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. முக்கியமான ஒரு விஷயம் விட்டுறாதுங்க. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன கொடுக்குறாரு? தம்முடைய ஆவியை கொடுக்குறாரு. அல்ல இல்லையா? அது யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார். சரி, தம்முடைய ஆவியை குறித்து இவர் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுக்கார். சரிதானே? சந்தேகம் இல்லை. 15வது அப்போஸ்தலர் 15:8 அங்கே என்ன படிக்கிறீங்க? அந்த கொர்நேலியுவின் வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணார். அது 10ஆம் அதிகாரம். அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். இறங்கின போது அந்த சம்பவத்தை பற்றி, அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கின சம்பவம், கொர்நேலியு பிரஜாதியார், யூதர்கள் அல்ல, ஒரு விளக்கத்தை இந்த இடத்துல பேதுரு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல அவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்களை கொடுத்து சாட்சி கொடுத்தார். சரிதானே? எகெயின் தட் வேர்டு, சாட்சி. அப்போ பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை ஒருவர் பெறவில்லை என்றால் அவர் தேவ பிள்ளை அல்லங்கிறது தெளிவு. சரியா? அதுதான் அதுக்கு விஷயம். எவர்களை தேவன் தம்முடைய பிள்ளையாக அங்கீகரிக்கிறாரோ அவர்களுக்கு ஒரு முத்திரை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்குறாரு? ஒரு ஐடி. அதுதான் பரிசுத்த ஆவி. அதே எபேசியர்கள் நிருபத்தில் படிக்கிறோம் இல்லையா? மீட்கப்படும் 4:30 நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை தூக்கப்படுத்தாது. இது ஒரு முத்திரைன்னு சொல்லியிருக்கு. அது 1ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல. 1ஆம் அதிகாரம் 13, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை, தேவ பிள்ளை, என்னுடைய பிள்ளைன்னு ஒரு முத்திரையை போட்டார். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தை அடையாதவர்கள் இன்னும் நீங்கள் தேவ பிள்ளைங்கிற அங்கீகாரத்தை பரலோக அரசாங்கத்திடத்திலிருந்து பெறவில்லைங்கிறத மனசில் வச்சுக்கணும். அல்ல இல்லையா? அது என்ன செய்வீங்களோ தெரியாது. அழுது தொழுது எப்படியாவது உங்களை தகுதிப்படும் போது அவர் தருவார். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி ஒன்று இருக்கு, இத்தனை வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி வாங்கி கொள்ள வேண்டும். அந்த இது இல்லாதவர்கள் நாம் வெளியே என்ன சொல்லிடலாம், அதெல்லாம் எடுபடாது. பரலோக அரசாங்கம் இந்த அதிகாரத்தை தரணும். சும்மா முத்திரை இருக்குன்னு சொல்லப்படாது. தேவன் அவரை பரிசுத்த ஆவினாலும் வல்லமைனாலும், முத்திரை இருந்தால் தெரியாதா? பரிசுத்த ஆவி இருந்தால் தெரியுமா தெரியாதா? வந்து ஆடுனாலே தெரியுது. அப்போ பரிசுத்த ஆவி வந்தால் தெரியணுமா? தெரியும். அது சிலர் சொல்லிடுவாவ, நாங்கள் விசுவாசிகள் ஆன போதே முத்திரை போட்டாச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடனே முத்திரை போட்டாச்சுன்னெலாம் சில சபையார் சொல்லுவாவ. அப்புறம் சொல்லிக்கிட்டு இப்படி என்கிட்ட வந்தது தானே சொல்லு மாட்டிக்கிட்டு ஜோம் பண்ண வந்தாவ. நான் கேட்டேன், என்ன போய் முத்திரை எல்லாம் இருக்குன்னு சொன்னியா உங்கள்கிட்ட? எப்படியா இந்த வசனத்தை அவங்க விசுவாசிகள் ஆன போதுன்னு சொன்னால் அந்த செகண்டா, அந்த நாளா, அந்த நேரம் அப்படி இல்லை. அது ஆரம்ப கட்டம். முத்திரை இருக்குன்னு சொன்னியா இல்லையா? இப்போ அடிங்க முத்திரையை. அல்ல இல்லையா? முத்திரை வந்தால் தெரியாதாக்கும். அது ஒரு இயேசுக்கு எப்படி முத்திரை கொடுத்தாரு, அப்போஸ்தலருக்கு கொடுத்தாருன்னு ஒன்று ஒரு மாடலே இருக்கு இல்லையா? அதனால் அப்படியெல்லாம் ஏமாறப்படாது. சரி, அப்போ பரிசுத்தாவி வந்தால் தான் தேவைப்படல. இந்த பரிசுத்தாவி வரும்போது அது கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், எச்சரிக்கை. அப்போ இந்த குணம் அது என்னது? ஆவியின் கனி. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஆவி வந்தால் இந்த குணம் வரும், இந்த ஆவி வந்தால் இந்த குணம். அதுக்கு மேலே 2 வசனம் இருக்கு இல்லையா? கொலைகள், வெடர்கள், களியாட்டுகள், ஒரு பட்டியல் இருக்குல்ல. அது பிசாசனுடைய ஆவி வந்தால் அந்த குணம் வரும். சரிதானே? பரிசுத்தாவி வந்தால் இந்த கனி. பரிசுத்தாவி வந்தால் உங்களுக்குள்ள என்ன கனி இருக்குன்னு பார்த்துடுங்க. அப்போ என்ன ஆவி உள்ள இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிடணும். சரிதானே? ஆமாம், மரத்தை கனியினால் அறியலாம்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நீங்கள் முடிவு பண்ணிடணும். பிறகு அங்கே செத்து அங்கே அங்கே வந்து நின்றுட்டு சண்டை பிடிச்ச பிரயோஜனம் இல்லை. இப்போமே சரி பண்ணணும். சரிதானே? அதுக்கு தானே இத்தனை வரியம் போட்டு இழுக்குது, கேட்குது இல்லையா? என்னத்துக்கு ஆண்டவரே இப்படி போட்டு இழுத்து அடிச்சுக்கிறீர்? இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்காக இழுத்து அடிச்சுது அல்ல இல்லையா? இல்லைன்னா ஒரே நாளில் கொண்டு போகலாமா இருக்கு. இன்னும் எத்தனை எண்ணம் படிக்க வேண்டிய இருக்கு நீ? 25 வரியம் படித்தோம் மக்களுக்கு 1 கோடி செலவாக்கி. மண்ணுக்கு கொண்டு போகிறதுக்கு இப்படி படித்தானா, வரலாற்றுக்கு போகிறது கொண்டு படித்தாண்டாமா? கொள்ளாமே கதை இல்லை இல்லையா? ஆமாம். சரி, அப்போ பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் இருக்கா, அந்த கனி இருக்கான்னு பார்த்துக்க. அது வந்தால் தான் கிறிஸ்துவின் சாயல் பூரணமாய் நமக்குள்ளே வரும். அல்ல இல்லை. 2 கொரிந்தியர் 3:18 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். அல்ல இல்லை. அப்போ ஆவியானவருடைய அது பூரணமான வேலை என்னது? முக்கிய வேலை என்னது? கிறிஸ்துவை, கர்த்தர்ன்னு சொன்னால்
ஆமாம், ஒன்று தேவன், ஆவியாக இருக்கிற தேவனை குறிக்கிற வார்த்தை, இன்னொன்று இயேசுவை குறிக்கிற வார்த்தை. இந்த ஆவியானவர் இயேசுவை போல நம்மை மாற்றுகிறார். நம்முடைய உள்ளான மனுஷனை அந்த சாயல்லே மாற்றுகிறார், மாற்ற வேண்டும். புரியுதா? இப்போ நீங்கள் சொல்லணும், எத்தனை வருஷம் ஆச்சு கூட்டத்துக்கு வந்து, எவ்வளோ ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அந்த தன்மை உங்களுக்குள்ளே வந்தது, எவ்வளவு இயேசுக்குள்ளே இருந்த ஆவி உங்களுக்குள்ளே வந்து அந்த சாயல் உண்டாயிருக்கிற டிகிரி, எவ்வளவு டிகிரி, லெவல், ஸ்கேல், ஓகே, எத்தனை டிகிரி, எவ்வளோ வந்திய, அது பார்த்துக்கிட்டோம். ஏன்னா கூட்டத்துக்கு வந்த பிரச்சங்க யார், கார் வழங்கிட்டனும், பயலுக்கு கல்யாணம் நடந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கு, எல்லாரும் அதெல்லாம் நல்லது தான். இது பரலோகத்துக்கு வராது சொல்லிட்டேன். கண்ணை மூடணுன்னா ஆள் இங்கே எல்லாமே க்ளோஸ்ட். இந்த கிறிஸ்துவுக்குள்ளான கனிகள்னு தன்மைன்னு ஒன்று சொன்னனே, ஆத்மாவின் தன்மை, உள்ளான மனுஷனுடைய தன்மைன்னு சொன்னனே, அது எவ்வளவோ அது மட்டும்தான் வெளியே வரும். அல்லேலூயா. இது ஒன்றுமே வராது. நீங்கள் உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்கு ஏற்ற கனிகளும் குணங்களும் உங்களுக்குள்ள தொலங்குனா அதுவே உங்களுக்கு மகிமையாய் வெளிப்படும். அல்லேலோ. இதுதான் ஆத்மாவின் வடிவம், தன்மை. அதனால தான் இந்த பூமிக்குரிய கவர்ச்சி, இந்த பயலுக்கு இந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி, இந்த கலர் லைட்டு போடுறது மாதிரி உள்ள கதைகளுக்கிட்ட போய் மாட்டாமல் உன் ஆத்மாவை குறித்த வெளிப்பாடு, எல்லா காவலோடு ஆத்மாக்கு பொறுமையோடு உன் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அல்ல இல்லையா? ஆத்மாவில் ஒரு மகிமை, ஒரு பிரகாசம், நேரம் முடியுது, ரொம்ப போயிடும். ஸோ அதை நீங்கள் இந்த நாட்களில் உறுதிப்படுத்த வேண்டும். எப்படி இருக்குன்னு உறுதிப்படுத்து. அல்லாமல் இங்கே பார்க்குற படம் ஒன்றும் வராது, நினச்சிருக்காம நிற்கும். அல்ல இல்லையா? அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள்னு. எல்லாரும் கனவு கண்டு மண்ணுக்கு போய் மலர் வளையத்தில் வச்சுருக்கு. அல்ல இல்லையா? இந்த கள்ள கனவுகளை தூக்கி தூர எடுத்துறி. பரலோகராஜ்யத்துக்கு போகிற வழியை பாரு. ஆண்டவர் இன்னும் வந்தால் போனோம். சிலர் கேட்குது, பிரசங்கியார எனக்கு 20 வயசாக இயேசு அண்ணா வராரு இன்னா வராருன்னு சொன்னாவ, என்கிட்ட கேட்டாவ. எனக்கு இத்தனை வயசாச்சு இன்னும் வரையில. நான் சொன்ன, கிளவி நீ இத்தனை வரையும் இருப்பேங்கிறதே ஒரு பெரிய காரியம். அவர் வர வேண்டிய வேரில் வரட்டு, நீ என்னைக்கோ போக வேண்டிய ஆளாகும், பாஸ்போர்ட் எடுத்த ஆள், மரியாதை நீ போகிறக்குள்ள வாழியே பாரு. அல்ல இல்லையா? அவருக்கு எத்தனை காரியம் இருக்குன்னு சொன்னேன். இதெல்லாம் பேயா போடு வார்த்தைகளாகும், அவர் வரமாட்டாருன்னு காட்டுறதுக்கு. சரி, வேண்டாம். அப்போ என்ன பார்த்தோம்? கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களில் இருக்குதா? அந்த குணம் வந்ததா? உலகம் கொடுக்குற மதிப்பு, மரியாதை, அதை பற்றி எல்லாம் பேசலை. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த கனி 1-2 வசனம் சொல்ல. 1 அது 10, 11, 28, 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மை. என்னது? தாழ்மையின் குணம். பெருமை உள்ளவனுக்கு எதிரியாக இருக்கிறார். இயேசுக்கு தாழ்மையின் குணம் உனக்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்க. சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அந்த தாழ்மை இருக்கான்னு பார்த்துக்க. நம்பர் 1. யோவான் 17, 14 வசனமும் 16 வசனமும். நான் உலகத்தான் அல்லாதது போல உலகத்தார் அல்ல. அப்போ நீங்கள் உலகத்தாரா இல்லை இயேசுநாதர் கூட அவரை மாதிரி நடக்கிறியாடா? அந்த சிந்தை இருக்கான்னு பார்த்துக்க. இப்படி நான் 2 தான் சொன்னேன், நேரம் இல்லை. இப்படி சிந்தைகள் இருக்குன்னு வாசிட்டு போனால் தெரிஞ்சிடப்போ. இப்போ அப்போ இயேசுநாதர் இப்படி இருந்தாரா பிரசங்கியாரு? நம்மளாம் இயேசுவை போல மாறணுமா? நாங்கள் என்னத்தையும் அங்கே 2 ஒரு சாம்பிராணி போச்சு, ஒரு பன்னீரை அடிச்சுக்கிட்டு ஒரு மாலையை வேண்டி போயிடலான்னு பார்த்தா இது விடமாட்டிய போல இருக்கு. ஆமாம், உனக்கு சொர்க்கம் வேணாம் இல்லையா? யோவான் 14:2-3. நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் உங்களை வந்து என்ன இடத்துல. சரி, அப்போ இயேசு இருக்கிற இடத்துக்கு போனோன்னு தானே ஆசை. அது இப்போ வராட்டாலும் சாவு வேலை கண்டிப்பாக வர்றான். இப்போ கொஞ்சம் அங்கோடி எங்கே போகிறவு எப்படி போனோம் பிரசங்காரு? அல்ல இல்லையா? அப்போ இயேசு இருக்கிறதுக்கு போனோன்னா அவர் நடந்தபடி நட, அவருக்கு பின்னால் நட, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவார். அல்ல இல்லையா? இதை செய்யணும். வேறு நிறைய பேர் தெரியாதனமாக என்னெல்லாமா செஞ்சுட்டு இருக்கா போட்டு அவங்களுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம், இப்படி இல்லை காரியம் எப்படி ஆகும், உங்கள் விவிலியத்தில் எழுதியிருக்கு, பார்த்துக்கான்னு சொல்லுகிறோம். அப்போ இயேசுவன் வார்த்தை இருக்கா, மாதிரி இருக்கா, அவருக்குள்ளே இருந்த ஆவி இருக்கா, அவருக்கு சாயல் வந்திருக்கா, தன்மை வந்திருக்கா, எத்தனை அளவு வந்து, எத்தனை டிகிரி வந்து. வேற கதை பேசப்படாது. மண்ணில் வைக்க கதை ஒன்று நீங்கள் பேசாண்டாம். அல்ல இல்லையா? இது எவ்வளவு வந்ததோ அதுதான் மகிமையாய் வெளிப்படும். அது வெளிப்படுத்தல் 19 சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி பரிசுத்தவான்கள் மனவாட்டி கழிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அல்ல இல்லையோ? 1 கொரிந்தியர் 15:40-41. சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே. மகிமையில வித்தியாசம் இருக்கிறது. மரித்தோரன் உயிர்த்தலும் அப்படியே இருக்கும். சில ஆளு சூரியனை போல, சில ஆளு சந்திரனை போல, சில ஆளு டியூப்லைட்டை போல, நிறைய பேர் மண்ணெண்ண விளக்க போல. நிக்கட்டா இருக்கட்டா போட்டா உங்க லட்சணத்துக்கு இறப்ப இருக்கணும். இங்க பட்டடிச்சதெல்லாம் பார்க்காண்டா, மண்ணில் கொண்டு வச்சது நீங்க பட்டடிச்சதுன்னா வச்சுட்டு போங்க, அது வேற. அதுவும் உள்ளான மனுஷனுடைய தன்மை தகுதிக்கேற்றபடி. அதான் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கார். நிறைய விஷயம் இருக்குது, விளையாட்டு காரியம் கிடையாது. இப்பமே தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஆக இந்த நாளில் நீங்கள் அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே,
நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? வேற ஒன்றும் ரொம்ப செய்ய தெரியாட்டா? பவுல் சொன்ன மாதிரி நான் என்ன செய்யணும் அழுது புலம்பிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு வார்த்தையே சொன்னா போயிடும், அவர் மிச்சத்தை பார்த்துக்கிடுவார். அல்ல இல்லையா? அதைத்தான் எதிர்பார்க்காரு. நீ என்னட்டவா நான் சொல்லித்தரேன். அல்ல இல்லையோ? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பதான் உங்க ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்ல இல்லையா? அப்ப இயேசு இடத்தில் கற்றுக்கொள்ளுதல், இயேசுவை பின்பற்றுதல், இயேசுவின் மாதிரியில நடத்தல், இயேசுவின் ஆவியிலே செயல்படுதல், இயேசுவுக்கேற்ற கனிகளை கொடுத்து அந்த சாயல மறுபடுவதும் படுத்து வந்தான் சபைக்கு வேலை பார்த்துக்க. அல்ல இல்லையா? சும்மா சிலுவையை வச்சுட்டு படம் காட்டிட்டு நடக்க விவகாரம் இல்லை. இது நடக்கணும் உங்களுக்குள்ள. இந்த காலத்தில் நடந்துடணும். செய்திகளினே எப்படி கிடைக்க போன நமக்கு தெரில. இந்த நாளில் நீங்கள் ஒப்பு கொடுக்க பாருங்க. அல்ல இல்லை ஆண்டவரே, இன்னும் நிறைய ஒன்றை பைசாக்கும் உதவாது, ஒன்றில் ஒன்று ஆவையில் நாங்கள் பெருமையில் நடக்கும். இதை திறந்து படித்தா இல்லையா தெரியுது எங்கள் லட்சணம் எப்படி இருக்குன்னு. இல்லையா? ஒப்பு கொடு. நீ ஒப்பு கொடுத்தா, உனக்கு வாஞ்ச இருந்தா, நீ ஜெபிச்சா, உன் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும். அப்போ அப்படி, மாப்பிள்ளை எப்படி, பண்டாட்டி இப்படி, அதில் நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீ அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா போகிறோம், மிச்சத்தை அவர் பார்த்துக்கிடுவார். அல்ல இல்லையா? அதெல்லாம் அவருக்கு தெரியும், உனக்கு சூழ்நிலை நல்லா தெரியும். ஆகவே இந்த நேரத்தில் நாம் தலைகளை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அல்ல எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். கத்திருந்து வார்த்தையினால் ஆசீர்வதிக்கட்டும். ஷலுக்கு மெட்டாரிஷா அல்லேலூயா 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 லுக்கு தினேட்டா மராட்டியா கிளிட்ட மாஷட் ஆரதரஸ்னியா